ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தோம்டா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்டா, உரம் போட போயிட்டுருக்கோம். இந்த வயல் பூரா நம்ம இன்றைக்கி உரம் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு காட்டிலேருந்து அப்படியே நெல் நட்டுருக்காங்கல்ல அடவையில், இது அப்படியே ஒரு 8 ஏக்கரு அந்த தென்னை மரத்து வரைக்கும் இப்போ உரம் போட போகிறோம். சாக்கு அங்கங்கே இருக்கா, இது எல்லாமே உரம் போடுறதுக்காக தூக்கி வச்சுருக்கோம். இனி தூக்கி இந்த பக்கம்லாம் வைக்கணும். எப்படி இருக்குது எங்கள் ஊர்? சுற்றி மலையா நல்லா ஜம்முன்னு இருக்கா? வாங்க உரம் போடுறதை மேற்கொண்டு பார்ப்போம். இப்போ உரம் மூட்டை தூக்கிட்டு வரது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா, நான், எங்கள் அம்மா வந்திருக்காங்க. எல்லாமே சேர்ந்து அன்றைக்கி உரம் போட போகிறோம். தூக்கிட்டு வராரா? இறக்கி விட்ருவோம். இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு அடுத்து உரம் போட வேண்டியது. பார்த்தோம்டா, இது அடுத்தடுத்து 18 மூட காலம்தான். அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போகணும். இதே தூக்கிட்டு இந்த வீட்டிலேருந்து இந்த கரும்பு காட்டு வரையும் தூக்கிட்டு போகணுமா. எங்கள் அப்பா போய்கிட்டு இருக்காராங்கிட்டு இப்படித்தான் விவசாயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம்டா உரம் போட வந்தாச்சு. அப்பா பிரித்து அள்ளிக்கிட்டு இருக்காரு. இந்த வேலி இருக்குது. நம்ம அடுத்தடுத்து உரம் போட ஆரம்பிப்போம். இந்த கரும்பு காடு வந்துருச்சா, இங்கேருந்து அப்படியே சுற்றி அந்த தென்னை மரம் வரைக்கும் போகணும். பார்ப்போம். மணி 10 மணி ஆகுது. எத்தனை மணிக்குள்ளே முடிக்கிறோம்னு பார்ப்போம். இல்லையாச்சா, தூக்கி மாட்டுப்பா. அப்படியே வரேன். இது பார்த்தீங்கன்னா அப்பா கை வலிக்காமல் இருக்கிறதுக்காக அவராக ஒரு சாக்கில் கிழிச்சு வச்சுக்கிட்டாரு, தொங்க விட்டுக்கிட்டாரு. 50 வாலி கூட போடலாம்ன்றாரு ஒரு வாட்டுக்கு. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ பார்த்தோம்னா நானும் எடுத்து உரம் போடணும். அதனால் வீடியோ அப்புறமா எடுக்கிறேன். இப்படியே அந்த கொண்டு போகிறேன். அதை மிக்ஸ் பண்ணுறான். தெரியுறேண்ணா? தெரியுது. ஆமாம், அதுக்குள்ளே தெரியுண்ணே. தெரியுது. இப்போ பார்த்தோம்டா மணி 12 மணி ஆகுது. இன்னும் ஒரு மூடை கிடக்கு. அப்போ அங்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. நெறிக்கு தென்னந்தோப்பு ரீச் பண்ணிட்டான். இன்னும் பார்த்தோம்டா அந்த ஒருத்த குண்டு தான். குளிச்சுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது. ஃபைனலாக முடிஞ்சு கையை காலை கழுவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இதுதான் நாங்கள் போட்ட உரம். காம்ப்ளெக்ஸு, யூரியா மற்றும் களைக்கொல்லி கலந்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள் விழுந்தது. பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.